Good morning, students. This video deals with part 4, Unit 2, 12th English Supplementary, Life of Pi, written by Jan Martel. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம், பை பட்டேல் ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்கார். ஸோ அதனால் அவர் ஷிப்பில் ஏதாவது ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கிறதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் இருக்கான்னு பார்த்து தேடிட்டு இருந்தார். ஸோ அப்படி தேடி போகும்போது ஃப்ரெண்டில் ரிச்சர்ட் பார்க்கர் இருக்கார், அதே போல் ரிச்சர்ட் பார்க்கர்னா டைகர், தென் ஹைனா இருக்குது. பட் ரிச்சர்ட் பார்க்கர் ஹி டிட் நாட் வாட்ச் கிம், இவர் பார்க்கல. பட் ஹைனா டேரெக்டாக இவர் பார்த்துட்ருக்கு. ஸோ அப்போது இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே என்னென்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ எப்படியாவது நம்ம ஃப்ரெஷ் வாட்டரை போய் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிகிட்ருக்காரு, அதை தேடி சர்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஹைனா என்ன பண்ணிகிட்ருக்குன்னா, இவர் லுக் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்து, இட் வாஸ் லுக்கிங் அட் மீ அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ பேஜ் நம்பர் 60 லாஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். I was no longer afraid of it. It wasn't 10 feet away, yet my heart didn't skip a beat. Richard Parker's presence had at least that useful aspect. I was no longer afraid of it. ஸோ இப்போ இட்டுங்கிறதுல யாருன்னா ஹைனா. ஸோ அதை பார்த்து எனக்கு என்ன கிடையாது, நான் பயப்படவே இல்லை. இட் வாஸ் இன் 10 feet away, என்னை விட என்னது ஒரு 10 feet கூட இருக்காது. ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் கூட கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எட் மை ஹார்ட் டிடன்ட் ஸ்கிப் எ பீட். ஆனால் என்ன பண்ணல, என்னுடைய ஹார்ட் என்ன பண்ணவே இல்லை, அதை பார்த்து பயந்து அப்படியே மூச்சு அடைச்சி போகலை. ஹார்ட் என்ன பண்ணிகிட்ருக்கு, ஸ்டில் இட்ஸ் பீட்டிங், என்ன பண்ணிகிட்ருக்கு, ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ரிச்சர்ட் பார்க்கர்ஸ் ப்ரெசன்ஸ் ஹேட் அட்லீஸ்ட் தட் யூஸ்ஃபுல் ஆஸ்பெக்ட். ஸோ இப்போ எனக்கு இந்த ரிச்சர்ட் பார்க்கர், அந்த டைகர் இருக்குது, எனக்கு எப்படி இருக்குது, ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா, ரிச்சர்ட் பார்க்கர் என்ன பண்ணுது அப்படின்னா, எனக்கு ப்ரிசர்வ் பண்ணுறாங்க, என்ன பாதுகாக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவருடைய ப்ரெசன்ஸ் எனக்கு எப்படி இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறார். டு பி அஃப்ரைட் ஆஃப் திஸ் ரெடிகுலஸ் டாக் வென் தேர் வாஸ் அ டைகர். ஒரு டைகர் இருக்கும்போது, பெரிய ஒரு புலியே இருக்கும்போது, ஒரு சின்ன ஒரு டாக் ஹைனாங்க ஒரு டாக் மாதிரி இருக்கக்கூடிய இந்த அனிமலை பார்த்து பயப்படுறது என்னது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஒரு பெரிய டாக் இருக்கும்போது இதை போய் பயப்படலாமா? அப்படி பயப்பட்டோன்னா, இட் வாஸ் லைக் பீயிங் அஃப்ரைட் ஆஃப் ஸ்ப்ளிண்டர்ஸ் வென் ட்ரீஸ் ஆர் ஃபாலிங் டவுன். ஒரு பெரிய மரமே விழும்போது சின்ன செடிகளை விழுறதை பார்த்து பயப்படக்கூடாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு பெரிய ஒரு புலி இருக்கும்போது இந்த சின்ன ஒரு கழுத புலியை பார்த்து பயப்படும்போது, ஒரு பெரிய மரம் விழும்போது சின்ன செடிகள்லாம் சின்ன செடிகளை பார்த்து நம்ம பயப்பட்டோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா. நெக்ஸ்ட், ஐ பிகேம் வெரி ஆங்க்ரி அட் தட் அனிமல், யூ அக்லி ஃபவுல் கிரியேச்சர், ஐ மட்டர்ட். ஸோ அந்த அனிமல் பார்த்து அது மேலே ரொம்ப பயங்கர கோபமாக இருக்கேன். நான் எப்படி முணுமுணுக்கிறேன், யூ அக்லி, பக்கத்துலேயும் அசிங்கமாக இருக்க ஒரு ஈவில் கிரியேச்சர் அப்படின்னு என்ன பண்ணுறேன், நானே என்ன பண்ணிகிட்ருக்கேன், முணுமுணுக்கிறேன்னு சொல்கிறார். The only reason I did not stand up and beat it off the lifeboat with a stick was a lack of strength and stick, not lack of heart. ஒரே ஒரு ரீசன், நான் டிட் நாட் ஸ்டாண்ட் அப், நான் எந்திரிச்சு ஸ்டாண்ட் அப் நின்று அதை பீட் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, அந்த லைஃப் போட்டில் என்ன கிடையாது, ஸ்டிக் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் லேக் ஆஃப் ஸ்ட்ரென்த், எனக்கு அந்தளவுக்கு எனர்ஜியும் இல்லை. அது மட்டும் இல்லை, லேக் ஆஃப் ஹார்ட், மனசுலையும் எனக்கு என்னது அதை பீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லாதான் காரணம்னு சொல்கிறார். தென், டிட் த ஹைனா சென்ஸ் சம்திங் ஆஃப் மை மாஸ்டரி, டிட் இட் சே டு இட் செல்ஃப். அதாவது அந்த ஹைனா இதை பற்றி ஏதாவது நினச்சிருக்குமா, அது தனக்குள்ளே சொல்லியிருக்குமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸில் இவருக்குள்ளே வருது. ஆனால் சூப்பர் ஆல்பா இஸ் வாட்சிங் மீ, ஐ பெட்டர் நாட் மூவ், ஐ டோன்ட் நோ. ஆனால் என்னதான் இருந்தாலும் சூப்பர் ஆல்ஃபான்னு அந்த இடத்துல யாருன்னா சுப்பீரியர் அனிமல் அல்ல ஹையர் அனிமல்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஹையர் அனிமல் யார், அந்த டைகர் ரிச்சர்ட் பார்க்கர் தான். அது என்ன பண்ணிகிட்ருக்கு, வாட்சிங் மீ, என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஐ பெட்டர் நாட் மூவ், நான் பேசாமல் எங்கேயும் மூவ் அமைதியாக இருக்கணுமா, ஐ டோன்ட், எனக்கு என்ன செய்யறதுன்னே அந்த இடத்துல தெரியல. அட் எனி ரேட் ஐ டிட் நாட் மூவ். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, என்ன நடந்தாலும் சரி நான் என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்த விட்டு மூவ் ஆகாமல் அப்படியே எப்படி இருக்கணும், அப்படியே அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறான். Then, in fact, in the way it ducked its head, it seemed to want to hide from me. ஆனால் இந்த ஹைனா என்ன பண்ண, என்ன டைரெக்டாக பார்த்துட்ருக்கு,
பார்த்துட்டு என்ன பண்ணாது, என்னை பார்க்காம இருக்கிறோங்கிற மாதிரி என்ன பண்ணுது, தன்னுடைய ஹெட்டை வந்து ஹைட் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. பட் இட் வாஸ் நோ யூஸ் ஹைடிங். ஸோ அதை தன்னைத்தானே ஹைட் பண்ணுறதுனால என்ன கிடையாது, ஒரு யூஸும் கிடையாது. இட் வுட் கெட் இட்ஸ் ஜஸ்ட் டெசர்ட் சூன் இனஃப். ஸோ அதுக்கு தேவையான உணவு கண்டிப்பாக என்ன பண்ண போகுது, அதுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்கிறார். ஓகேவா? நெக்ஸ்ட், ரிச்சர்ட் பார்க்கர் ஆல்சோ எக்ஸ்பிளைன் த அனிமல்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர். Now it was clear why the hyena had confined itself to such an absurdly small space behind the zebra and why it had waited so long before killing it. ஸோ கண்டிப்பாக ரிச்சர்ட் பார்க்கரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண, ஏன்னா இட்ஸ் என்னது ஸ்ட்ரேஞ்ச் அனிமல்ஸ் சொல்லி இருக்கக்கூடிய ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியரான ஒரு அனிமல் இது. காரணம் என்னென்னா, டைகர் அப்படின்னாவே சீக்கிரம் யாரையும் அட்டாக் பண்ணி கேட்ச் பண்ணி அது சாப்பிடக்கூடிய ஒரு குவாலிட்டி இருக்கிறது என்னது, டைகர். ஆனால் இப்போ இது எங்கேப்பட்டிருக்கு, ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சாக இருக்குதுன்னு சொல்கிறார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்னா, now it was clear why the hyena had confined itself to such an absurdly small space behind the zebra and why it had waited so long before killing it. ஸோ இப்போ தான் எனக்கு வந்து எனக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. அதாவது அந்த சின்ன பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் யாராக ஜீப்ரா இருக்குது. ஸோ அது கில் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் அது வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. இது காரணம் எனக்கு தெரியுது. என்னென்னா, இட் வாஸ் ஃபியர் ஆஃப் த கிரேட்டர் பீஸ்ட் அண்ட் ஃபியர் ஆஃப் டச்சிங் த கிரேட்டர் பீஸ்ட் ஃபுட். இதுக்கு என்னென்னா, ஒரு பீஸ்ட் அனிமல் தான். ஒரு பெரிய அனிமலை பார்க்கும்போது ஒரு பயம் மனசுக்குள்ளே இருக்குது. அதே மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய அனிமலை வந்து அட்டாக் பண்ணி கொன்றுச்சு. ஈவன் தென் அதுக்கு என்ன இருக்குது, அந்த ஃபுட்டு சாப்பிட்றதுக்கும் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. ஸோ அந்த பயம்தான் காரணம்னு சொல்கிறார். நெக்ஸ்ட்டு, the strained temporary peace between orange juice and the hyena and my reprieve were no doubt due to the same reason. இதில் ஆரஞ்ச் ஜூஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் மங்கி. சரிங்களா? ஆரஞ்ச் ஜூஸ்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல இட்ஸ் கைண்ட் ஆஃப் மங்கி தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போது த ஆரஞ்ச் ஜூஸ் அந்த மங்கியும் ஹைனாவுக்கும் ஒரு டெம்பரரி ஒரு பீஸ், ஒரு அமைதி, ரெண்டு அமைதியாக இருக்குது, எந்த சத்தம் இல்லாமல். அண்ட் மை ரெப்ரிவ் நானும் இப்போ இருக்க அமைதியாக இருக்கேன், எந்த இது இல்லாமல் சத்தம் படம் எப்படி இருக்கு, ரொம்ப குவைட்டாக இருக்கேன். ஸோ வேர் நோ டவுட் டியூ டு த சேம் ரீசன். சந்தேகமே கிடையாது, 3 பேரும் ஒரே ஒரு காரணத்தினால தான் இவ்வளோ அமைதியாக இருக்கும். என்ன காரணம்? பயம், வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன பயனா, இன் ஃபேஸ் ஆஃப் சச் சுப்பீரியர் ப்ரிடேட்டர் ஆல் ஆஃப் அஸ் வேர் ப்ரே அண்ட் நார்மல் வேஸ் ஆஃப் ப்ரேயிங் வேர் அஃபெக்டட். ஒரே ரீசன் தான் நாங்கள் 3 பேரும் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம். எங்களுக்கு முன்னாடி யாருக்கு ஒரு சுப்பீரியர், யார், ரிச்சர்ட் பார்க்கர் இருக்கார். ஸோ நாங்கள் எல்லோரும் யாருன்னா, ஆல் ஆஃப் அஸ் வேர் ப்ரே, நாங்கள் எல்லோரும் அது கூட இறை தான். எப்போ வேணால் எங்களை பிடிச்சி அதை சாப்பிட்லாம். ஆனால் என்ன, காட்டில் வந்து வேட்டையாடும், இங்கே அது கடை நாங்கள்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கும். ஸோ எங்களை டக்குன்னு பிடிச்சி சாப்பிட்லாம். அதுதான் டிஃப்ரென்ஸே தவிர வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. இட் சீம் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ டைகர் ஹேட் சேவ்டு மீ ஃப்ரம் ஹையனா. Surely a textbook example of jumping from the frying pan into the fire. உண்மையில் இவர் என்ன சொல்ல நினைக்கிறாருன்னா, இந்த பைப்பில் என்ன நினைக்கிறான்னா, இந்த டைகரோட ப்ரெசன்ஸ் வந்து கண்டிப்பாக என்னது, என்ன சேவ் பண்ணது, யார்கிட்டருந்து, இந்த ஹைனாட்டிருந்து. ஏன்னா ஹைனா வந்து ரொம்ப கோபமாக இருக்குது, ஜீப்ராவை ஆல்ரெடி கொன்றுச்சு, அதை சாப்பிட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ரிச்சர்ட் பார்க்க ரொம்ப குவைட்டாக அமைதியாக இருக்குது. ஸோ அது அமைதியாக இருந்துக்கிறதே எனக்கு எப்படி தான் என்னுடைய உயிரை வந்து சேவ் பண்ணுறது, என்ன அதனுடைய ப்ரெசன்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன வந்து சேவ் பண்ணதுன்னு சொல்லி யார் ஃபீல் பண்ணுறா, பை பட்டேல் ஃபீல் பண்ணுறா. ஸோ இது டெக்ஸ்ட் புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்களாம். என்ன கொடுத்துக்கிறாங்க, ஜம்பிங் ஃப்ரம் த ஃப்ரையிங் பேன் இன்டு த ஃபயர். அது அந்த ஃப்ரையிங் பேனில், சரிங்களா, அந்த பேனில் தெரியல, அந்த சட்டி இல்லைன்னா பாத்திரத்தில் குதிக்கிறதுக்கு பதிலாக ஃபயரில் குதிக்கிற மாதிரி இருக்குது. என்னது இங்கே மேலே சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள். ஏன்னா டைகரும் டேஞ்சரான ஒரு அனிமல் தான். ஸோ அப்போ என்னது, இதில் தப்பிச்சு ஹைனாட்ட தப்பிச்சு அதுகிட்ட மாட்டுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ அங்கே நடக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், பட் த கிரேட் பீஸ்ட் வாஸ் நாட் பிஹேவிங் லைக் எ கிரேட் பீஸ்ட் டு சச் an extent that the hyena had taken liberties. ஆனால் அந்த கிரேட் பீஸ்ட், அந்த பெரிய அனிமல், அந்த டைகர் என்ன பண்ணல, எது மாதிரி பிஹேவ் பண்ணல, ஒரு பெரிய அனிமல் மாதிரியே பிஹேவ் பண்ணல. ஸோ இதுதான் என்ன பண்ணது, இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது, ஹைனா வந்து சுதந்திரமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்கிறார். ரிச்சர்ட் பார்க்கர்ஸ் பாசிவிட்டி அண்ட் ஃபார் 3 long days needed explaining.
ஸோ ரிச்சர்ட் பார்க்கர் எப்படி ரொம்ப அமைதியாக இருக்குது, எப்போல்லாம் 3 லாங் டேஸ் ரொம்ப குவைட்டாக இருக்குது. கண்டிப்பாக அது என்னது கிளியராக சொல்ல வேண்டிய ஒரு விஷயந்தான். என்னென்னா, ஒன்லி இன் 2 ways could I account for it: sedation அண்ட் சீ சிக்னஸ். ஸோ இதுக்கு நான் 2 காரணத்தை மட்டும் தான் சொல்கிறேன். ஒன்று செடேஷன், அமைதியாக இருக்கிறது, கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது. அண்ட் சீ சிக்னஸ்னால் ஃபீவர், உடம்புக்கு முடியாமல் இருக்குது. இது 2 காரணங்களாக இருக்கலாம். அண்ட் தென் மை ஃபாதர் ரெகுலர்லி செடேட்டட் a number of the animals to lessen their stress. ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா, ரெகுலராகவே அனிமல்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் லெசன் அப்படின்னா ரெடியூஸ்னு அர்த்தம். அதனுடைய ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு செடேஷன், அதாவது அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கார். ஸோ அதுதான். ஸோ மைட் ஹி ஹாவ் செடேட்டட் ரிச்சர்ட் பார்க்கர் ஷார்ட்லி பிஃபோர் த ஷிப் சாங்க். ஒருவேளை இந்த ரிச்சர்ட் பார்க்கருக்கு எங்கள் அப்பா வந்து இந்த ஷிப் சாங்க் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை என்ன பண்ணியிருக்கலாம், அந்த ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கலாம். தென் ஹேட் த ஷாக் ஆஃப் த ஷிப்ரக், த நாய்ஸஸ், த ஃபாலிங் இன் டு த சீ, த டெரிபிள் ஸ்ட்ரகிள் டு ஸ்விம் டு த லைஃப் போட் இன்க்ரீஸ்டு த எஃபெக்ட் ஆஃப் த செடேட்டிவ். ஒருவேளை ஷிப் ரெக்கானதுனால அந்த ஷாக்கு, அந்த சத்தம், அதே போல் அந்த ஷிப் வந்து அப்படியே சிவங்க அப்படியே ஷிப் ரெக்கான அப்படிங்கெல்லாம் சீல விழுந்தது. ஸோ இவங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த லைஃப் போட்டை நோக்கி ஸ்விம் பண்ணிட்டு வந்தது. ஸோ இதெல்லாம் கூட என்ன பண்ணியிருக்கலாம், அதனுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸால் கூட எப்போ இருக்கலாம், செடேட்டிவாக இருக்கலாம், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அமைதியாக இருக்கலாம். ஹேட் சிக்னஸ் டேக்கன் ஓவர் ஆஃப்டர் தட். ஸோ அதுக்கப்புறம் உடம்புக்கு முடியாமல் கூட ஆகியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் மேபி ரீசன்ஸ். These were the only plausible explanations I could come up with. I lost interest in the question, only water interested to me. ஆனால் இதெல்லாமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விதமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், அவ்வளோதெல்லாம் காரணங்களாக இருக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், என் மனசுக்கு இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து மனசில் தோண்டியிருந்தாலும் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் இப்போ என் மனசில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னது, ஓன்லி வாட்டர். பிகாஸ் ஐ ஃபெல்ட் வெரி தேர்ஸ்டி, ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்கேன். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இப்போ நான் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அது என்னது, வாட்டர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம வந்து பார்த்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஹயன், அதாவது இவர் வந்து தேர்ஸ்டினால் வாட்டர் எடுக்க போகிறார். அப்போ ஹயனா வந்து ஒரு முன்னாடி இருக்குது. ஸோ அப்படி இப்போ அந்த ஹயனாவை பார்த்து ஒரு பயப்படவே இல்லை. ஸோ இவர் ரொம்ப போல்டாக தைரியமாக இருக்கார். காரணம் என்னென்னா, ஸோ ரிச்சர்ட் பார்க்கரே அவ்வளோ பெரிய ஒரு டைகரே வந்து இருக்கும்போது, ஸோ இந்த சின்ன ஒரு அனிமலுக்கு நம்ம எதுக்காக பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே ஒரு தைரியம் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறார், ரொம்ப போல்டாக இருக்கார். அதே போல் ஸோ ரிச்சர்ட் பார்க்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எந்தமே என்னதுன்னா, இந்த 3 டேஸாக வந்து ரொம்ப பேசிவிட்டி, ரொம்ப அமைதியாக இருக்குது. அது என்ன பண்ணல, எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருக்குது. ஸோ காரணம் என்னென்னா, ஒருவேளை தன்னுடைய தன்னைத்தானே வந்து என்ன பண்ணிக்கலாம், செடேட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம், கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். அல்லது அதுக்கு வந்து சீ சிக்னஸாக இருக்கலாம், உடம்புக்கு முடியாமல் கூட இருக்கலாம். பட் எனிவே, ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ்கள் இருந்தாலும் கூட, ஏன் எனக்குள்ளே என்னென்னா வந்து இதெல்லாம் வந்து எனக்கு மனசில் எதுவுமே இப்போதைக்கு தோணலை. அதெல்லாம் இப்போ டிஸப்பியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னோடய மைண்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, வாட்டர். எனக்கு தேவை வாட்டர். ஸோ அதுதான் என்னுடைய மனசில் இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா இவர் சொல்லிகிட்டு இருக்கார். சரிங்களா? ஸோ இதோடு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ரிமைனிங்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.